என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல திருவண்ணாமலையில நடந்த என்னோட அனுபவ வீடியோவை பார்த்துட்டு திருக்கடையூர் கோயில்ல இருக்க கல்யாண குருக்கள் அவர்கள் என்ன திருக்கடையூர் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபேமிலியோட சனிக்கிழமை நைட்டு கிளம்பிட்டோம். திருக்கடையூர் கல்யாண குருக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணி போலதான் வர சொல்லியிருந்தாரு. அதனால முதல்ல சிதம்பரம் போயிட்டு தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருக்கடையூர் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில சிதம்பரம் வந்துட்டோம். ஷார்ப்பா 6 மணிக்கு கோயில் ஓபன் பண்ணாங்க. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் லைன்ல நின்னு ஆடி வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு போவோம். அங்க போனா அவங்க 5 செகண்ட் 10 செகண்ட்ல போங்கன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இந்த கோயில்ல, அதுவும் பஞ்சபூத தலங்கள்ல ஆகாய தலமாக விளங்கக்கூடிய இந்த சிதம்பர தில்லை நடராஜ கோயில்ல நாங்க நின்னு பொறுமையா சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணோம். இந்த கோயில் பாக்குறதுக்கு பிளசண்டா நல்ல வைப் இருந்தது. இங்க இருக்க சிற்பங்கள் அவ்வளோ அழகா தத்ரூபமா வடிவமைச்சிருந்தாங்க. சிவகாம சுந்தரி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கு. அவங்களோட சன்னதிக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் இருக்க இடத்துல இருந்து நின்னு பார்த்தோம்னா 4 கோபுரங்களையும் ஒரே இடத்துல இருந்து தரிசிக்கலாம். இந்த கோயிலோட சுற்று பிரகாரத்துல நிறைய சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கு. ஒரு பெரிய தீர்த்த குளமும் இருக்கு. விளாகுக்கு தேவையான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு 7:30 போல சிதம்பரத்துல இருந்து திருக்கடையூர் போறதுக்காக கிளம்பிட்டோம். திருக்கடையூர் கோயிலுக்கு போனது, அங்க போய் கல்யாண குருக்களை மீட் பண்ணது, இதை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.